பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 128வது சங்கீதம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. முதலாவது, தேவன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். 2வது, பாக்கியத்தை தருகிறார். 3வது, சமாதானத்தை தருகிறார். யாருடைய உழைப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும், நேர்மையாய் நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தினர். 3வது, தாழ்மை உள்ளவனுக்கு அதிக கிருபையை அளிப்பார். அப்ப நான் என்ன சொல்றேன்? முதலாவது, உழைக்கிறவன் சுறுசுறுப்புள்ளவனாய் இருக்க வேண்டும். 2வது, அவன் நேர்மையோடு உழைக்க வேண்டும். 3வது, பணிவோடு காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உழைப்பிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். நீங்கள் ப்ரமோஷனை அடைவீர்கள், இன்கிரிமெண்ட்டை பெறுவீர்கள், நற்பெயர் உண்டாகும், எல்லா இடத்துலையும் நீங்கள் மேன்மை பாராட்டப்படுவீர்கள். பாருங்க, 2வது, அந்த பாக்கியம் என்பது பணத்தினாலே வருவது அல்ல. இங்கே தான் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள் நினைக்கிறாங்க. தப்புங்க. பணம் மட்டும் போதாது, பணத்தோடு நல்ல பெயர் வேண்டும். அந்த நல்ல பெயருக்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை பெரியவனாக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்ப நல்ல பெயரோடு கூட நல்ல சம்பளம் நீங்க வாங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பாக்கியத்தை தருவாரு. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று. எனவே எவ்வளவு நம்ம படித்திருந்தாலும், வேலையில திறமை இருந்தாலும், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வேலைக்கு புறப்படும் பொழுது அங்க நீங்க ஷைன் பண்ணுவீங்க. 3வது, நன்மை உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நன்மை மிக மிக அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பாங்க, சுறுசுறுப்பாக கூட இருப்பாங்க. ஆனால் உழைக்கிறதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கும் கோர்ட்டு கேஸுக்கும் அல்லது யாராவது ஒரு உறவினர்களுக்கும் போய் கொடுத்துட்டு வர மாதிரி ஆகி போயிடும். அது நன்மை அல்ல. உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதா நன்மை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் கூட ஒரு வசனம் இருக்குது. அப்ப லைஃபுக்கு வேணுங்கிற எசென்ஷியல் குட்னஸை இந்த மாதம் ஆண்டவர் தரப்போறாரு. சமாதானத்தை தருவாரு, பாதுகாப்பை தருவாரு, நற்பெயரை தருவாரு. எனவே எந்த சோதனையிலும் நீங்க மனுஷீக ரீதியா செயல்படாம கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. உங்களுக்கு கர்த்தர் தருகிற நன்மை வந்து சேரும். எனவே இந்த மாதம் கர்த்தரை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உழைப்பை ஆசீர்வதிப்பார், கடனிலிருந்து வெளியில வர செய்வார், நீங்கள் கடன் கொடுக்கும்படி உங்களை உயர்த்துவார். உங்களை வாழ்த்துகிறேன். ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தயங்காமல் அணுகுங்கள். உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு வீடியோவில். Bye. God bless you.